திடீர்னு காலையில் முழிக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு, ஜீரோ பேலன்ஸ்னு வருது. இதுவரை சேர்த்து வச்ச பணமெல்லாம் இரவோடு இரவாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து யாருக்கோ சென்று விட்டது. இதை தாங்க ஃபிஷிங் ஸ்கேம் அப்படிம்பாங்க. அதாவது நூதன திருட்டு. உங்கள் வீட்டுக்குள்ளே வராமலேயே உங்கள் ஒப்புதலிருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை அவங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிறது. இந்த நூதன திருட்டிலிருந்து உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? நம்பர் 1, உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ், அது வெப்லிங், இது எல்லாத்தையும் அந்த ஸ்பெல்லிங்கை கவனமாக பாருங்கள். ஒரு எழுத்து மாறி இருந்தால் கூட அது சஸ்பெக்டான வெப்சைட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, நீங்கள் எந்த ஒரு லிங்க் வந்தாலும் அதை பிளைண்டாக கண்ணை மூடிட்டு எதையுமே செக் பண்ணாமல் கிளிக் பண்ணிடாதீங்க. மூணாவது, அர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இப்போக்குள்ளே உங்களுடைய டீட்டெயில்ஸை தரலைன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு முடக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பென்ஷன் வராதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் சேலரி நிறுத்தப்படும்னு சொல்லுவாங்க. எந்த விதமான அர்ஜென்சி இருந்தாலும் அதுக்கு உடனடியான ஆக்ஷன் எடுக்காதீர்கள். நாலாவது, யாருமே உங்களுக்கு ஃப்ரீ மணியை கொடுக்க போகிறது கிடையாதுங்க. கொடுத்ததை டபுள் ஆக்கி தர்றதோ, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி யாருமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது. அஞ்சாவது, முக்கியமானது, ஓடிபி, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பெயர், நீங்கள் இருக்கும் இடம், உங்களுடைய மொபைல் நம்பர் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. அந்த ஒரிஜினல் பேங்க்கில் பேசுங்க, நேராக போங்க, இது மாதிரி வந்திருக்கேன்னு கேளுங்க. இல்லை தெரிந்த நண்பர்களிடம், படித்த நண்பர்களிடம் கேளுங்க, இப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நிதானமாக 1 செகண்ட் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கும்.